என் வீட்டுல மாடு மேய்ச்சான், உன் புருஷனும் என் வீட்டுல மாடு மேய்ச்ச வந்தா, பரம்பரையா உங்க குடும்பம் பார்த்து வந்த தொழில உன் மகனும் பார்க்க வேண்டியதானே? எஜமா கோச்சிக்க கூடாது. ஒரு காலத்துல உச்சி வெயில்ல கூடைய சுமந்து கடலையோ கடலேன்னு வேர்க்கடலை வித்துதான் உங்க தாத்தா இவ்வளவு காசையும் சேர்த்தார். அதுக்காக அது உங்க பரம்பரை தொழிலாச்சே. நீங்க ஏன் இப்ப கூடைய சுமந்து தெரு தெருவா வேர்க்கடலை விக்கலன்னு நான் உங்களை கேட்க முடியுமா எஜமா? என்ன வரம்புக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? பாவம் பொண்ணாச்சே, புருஷன் ஒண்ணு விட்டுட்டு ஓடிட்டானே நினைச்சு உனக்கு உதவி செய்ய நான் வந்தா என்னைய எதிர்த்து பேசுற நீ? 10 தேச்சா உன் பிள்ளைய பட்டதாரி ஆக்க போற? படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணாம், பணம். படிக்கிறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதாது எசமா, புத்தியும் வேணும். அது என் பிள்ளைகிட்ட நிறைய இருக்கு. படிப்பு இருக்கே, அது காவேரியில ஓடுற தண்ணி மாதிரி. அத மாட்டுக்காரன் பிள்ளையும் அள்ளி குடிக்கலாம், மாடி வீட்டுக்காரன் பிள்ளையும் அள்ளி குடிக்கலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. படிப்பு எல்லாருக்கும் சொந்தம் தான்.